அன்பு நண்பர்களே, தகவல் களஞ்சியத்தின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இன்று நாம் காண இருக்கும் தலைவர் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். அவரது பிறந்தநாள் என்று அவரின் வாழ்க்கையின் சில முக்கிய பதிவுகளை தெரிந்து கொள்வோம். வீரமங்கை வேலுநாச்சியார் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியில் ராணியாக வாழ்ந்தவர். பிரிட்டிஷ் கம்பெனிக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய விடுதலை போராட்டத்தை தலைவி. இவரே இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் பெண் வீராங்கனை ஆவார். இவர் 1730ஆம் ஆண்டு இதே நாளில் ராமநாதபுரம் சமஸ்தானம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாளுக்கு ஒரே பெண் மகளாக பிறந்தார் வேலு நாச்சியார். அதன் காரணமாக ஆண் வாரிசு போல வளர்க்கப்பட்டார். அனைத்து போர் பயிற்சிகளும் கற்றுக்கொண்டார். பல மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார். 1746ஆம் ஆண்டு சிவகங்கை சீமை மன்னர் முத்து வடுகநாத தேவருக்கு மனைவியானார். 1772இல் ஐரோப்பியரின் படையெடுப்பால் கணவரை இழந்த வேலு நாச்சியார் நாட்டை மீட்டெடுக்க காத்திருந்தார். இந்த படையெடுப்பை எதிர்க்க நினைத்த வேலு நாச்சியார் விருப்பாட்சியில் தங்கியிருந்த ஹைதர் அலி சந்தித்து உருது மொழியில் பேசினார். ஆங்கிலேய எதிர்ப்பு பற்றி பேசினார். அவர் உருது மொழி திறமையை கண்டு ஆச்சரியப்பட்டார் ஹைதர் அலி. அதன் காரணமாக அவர் பல உதவிகளை செய்ய தயாராக உறுதியளித்தார். 8 ஆண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை என பல்வேறு இடங்களில் மறைந்திருந்து முகாமிட்டு வாழ்ந்து வந்தார். மருது சகோதரர்களின் பெரும் முயற்சியினால் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி ஓர் எதிர்ப்பு படை ஒன்று உருவாக்கப்பட்டது. வேலு நாச்சியார் மற்றும் மருது சகோதரர்களே இப்போராட்டத்துக்கு தலைமை தாங்கினர். வேலு நாச்சியார் திருப்பத்தூர் படைக்கு நன்னியம்பலம் மற்றும் சேதுபதி அம்பலம் என்ற கள்ளர் தலைவர்களை தலைமை ஏற்கச் செய்தும் காளையார் கோவில் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்கள் தலைமை ஏற்கவும் செய்தார். நன்னியம்பலம் தலைமையில் 3000 படை வீரர்கள் 8 பீரங்கிகளுடன் திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றினர். வேலு நாச்சியாரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த இவர்கள் முக்கிய பங்காற்றினர். சிவகங்கை பிரதானி தாண்டவராய பிள்ளை ராணி வேலு நாச்சியாருக்காக ஹைதர் அலி அவர்களுக்கு 1772ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதியிட்டு அனுப்பிய கடிதத்தில் ஆற்காடு நவாப் ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய இரு தனி அரசுகளையும் ஆக்கிரமித்து அழிவை ஏற்படுத்தி வருகிறார். அங்கிருந்து தப்பி வந்த நான் கள்ளர் தலைவர்களுடன் காடுகளில் தங்கி கிளர்ச்சியை தொடர்ந்து வருகிறேன். இந்த முயற்சியில் எனக்கு யார் உதவி செய்தாலும் இன்னும் சிறந்த சாதனைகளை இயற்ற முடியும். ஆகையால் தாங்கள் 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் அனுப்பி வைத்தால் அவர்களது படிச்செலவை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் இணைந்து இந்த இரு சமஸ்தானங்களை மீண்டும் கைப்பற்ற இயலும். அத்துடன் மதுரைக்கும் படைகளை அனுப்பி வைத்து அந்த சீமை முழுவதும் எதிர் நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கவும் இயலும். அங்குள்ள பாளையக்காரர்களும் நமக்கு முழு ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். 1780ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு படை திண்டுக்கல்லில் இருந்து சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது. ஹைதர் அலி 5000 குதிரை வீரர்களையும் 5000 போர் வீரர்களையும் பீரங்கி படையையும் அனுப்பி வைத்தார். அந்த படை வைகை ஆற்றின் வழியில் சோழவந்தானையும் பிறகு சிலைமானையும் அதன் தொடர்ந்து திருப்புவனம், உத்தனேந்தல் போன்ற ஊர்களை வென்று பிறகு கடைசியாக மானாமதுரை நகரத்தில் பயிற்சி பெறாத மக்களின் துணையோடு வெள்ளையர்களை வெற்றி கொண்டனர். அதன் பிறகு ராணியின் தோரணையோடு ராணி வேலு நாச்சியார் படைவீரர்கள் புடைசூழ விழாக்கோலம் பூண்ட வேலு நாச்சியார் அதன் பிறகு சிவகங்கை சீமையின் முதல் ராணியாக முடிசூட்டப்பட்டார். சுமார் 20 ஆண்டு காலம் அவர் சீமையை ஆட்சி செய்தார். அந்த வாழ்க்கை வேலு நாச்சியாருக்கு மிக இனிமையாக சென்றது. இந்நிலையில் தான் ஆங்கிலேயர்கள் நாட்டின் ஒவ்வொரு பகுதியாக ஆக்கிரமிக்க துவங்கியிருந்தனர். ஒவ்வொரு பாளையத்தின் மன்னர்களையும் வரி செலுத்த சொல்லி கட்டாயப்படுத்தி வந்த நிலையில் மன்னர் முத்து வடுகநாதர் வரி செலுத்த மறுத்துவிட்டார். அந்த நிலையில்தான் ஆற்காட்டு நவாபின் உதவியுடன் காளையார் கோவிலில் அருள்மிகு சொர்ண காளீஸ்வரர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றிருந்த முத்து வடுகநாதர் மற்றும் வேலு நாச்சியாரை வெள்ளையர்கள் மறைந்திருந்து தாக்கினர். இந்த சம்பவத்தில் முத்து வடுகநாதர் கோயில் வாயிலே உயிரில் இழந்த நிலையில் வேலு நாச்சியார் மட்டும் அங்கிருந்து தப்பி குதிரையை எடுத்துக்கொண்டு கொல்லங்குடி வழியாக சிவகங்கையை நோக்கி சென்றார். கொல்லங்குடி அருகே காட்டுப்பகுதிக்குள் வரும்போது ஆடு மேய்க்கும் பெண்ணிடம் சிவகங்கை செல்ல வழி கேட்ட போது அப்பெண்
சிவகங்கை செல்ல ராணிக்கு வழிகாட்டினார். பின் அந்த செய்தி அறிந்த வெள்ளையர்கள் அந்த பெண்ணிடம் வேலுநாச்சி எந்த வழி சென்றார் என்பது குறித்து கேட்கும்போது அந்த பெண் கூற மறுத்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த வெள்ளையர்கள் வாளால் பெண்ணின் தலையை வெட்டி துண்டித்தனர். இதை மறைந்திருந்து பார்த்த வேலு நாச்சியார் தான் மீண்டும் சிவகங்கை சீமையை மீட்டு வருவேன் என்று சபதம் ஏற்று சிவகங்கை சென்றதுடன் அங்கிருந்த மருது சகோதரர்கள் தாண்டவராயன் பிள்ளை ஆகியோருடன் மேலூர் வழியாக திண்டுக்கல் சென்ற அவர் ஹைதர் அலியை நாடி அவருடன் உருது மொழியில் உரையாடியதில் அவர் பெரும் மகிழ்ச்சியுற்றதுடன் அவரது உதவியுடன் 8 ஆண்டுகள் அங்கு தங்கி போர்விக்கு வியோகம் அமைத்து ஹைதரில் வழங்கிய காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை மற்றும் பீரங்கி ஆகியவர்களுடன் சிவகங்கை திரும்பினார். போர் வியூகம் வகுத்து தன் நாட்டில் தயார்படுத்திய உள்ளூர் மக்களுடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். இறுதியாக வெள்ளையரின் ஆயுதக்கடங்கை அளிக்க வேண்டும் என்ற சூழலில் தன்னுடைய பெண் படை வீரர்களின் தளபதியாக இருந்த குயிலி என்ற ஒரு பெண்ணை மனித வெடிகுண்டாக அனுப்பி அங்கிருந்து தாக்குதல் நடத்தினார். அதனையும் அளிக்க இறுதியாக நடந்த போரில் வெள்ளையர்களை வென்று மீண்டும் சிவகங்கை மண்ணை கைப்பற்றினார். மேலும் தனக்காக இன்னுயிர் நீத்த உடையாள் என்ற பெண்ணின் நினைவிடம் சென்று வேலு நாச்சியார் அவரது நினைவிடத்தில் தனது வைரத்தாலியை கலட்டி வணங்கியதுடன் அவரை வணங்கிவிட்டு சென்றார். இன்றும் அந்த கோவிலில் உள்ள வெட்டுடையாள் காளிக்கு விசேஷ நாட்களில் அந்த வைரத்தாலியை வைத்து வணங்கி வருகின்றனர். இதற்கிடையே 1793ஆம் ஆண்டு தனது பேத்தியின் மரணத்தால் நாச்சியார் அவர்களுக்கு துயரம் அதிகமானது. இதனால் தனது இறுதி காலத்தில் விருப்பாட்சி அரண்மனையை கழித்தார். வெள்ளையருக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தி நாட்டை மீட்ட வேலு நாச்சியார் 1796ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இறந்தார். தனது வாழ்நாளில் கணவரை இழந்ததும், குடும்பத்தை இழந்ததும், இறுதியாக பேத்தியை இழந்ததும் அவருக்கு மனச்சுமையை ஏற்படுத்தியது. இருந்தாலும் மனம் சற்றும் தளராது நாட்டை காக்கும் பணியில் தன்னை முழுவதும் ஈடுபடுத்தி கொண்டு நாட்டை மீட்டெடுத்த இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் பெண் வீராங்கனை வேலு நாச்சியாரை நாம் நினைவு கூர்வோம். இவர் நினைவை போற்றி அவர் வாழ்ந்த சிவகங்கை சீமையிலே இருக்கும் அரண்மனையில் அவரது சிலை நிறுவப்பட்டது. அதேபோல திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு பெயர் வேலு நாச்சியார் வளாகம் என்று பெயர் வைக்கப்பட்டது. வீரமங்கை வேலு நாச்சியார் நினைவுகளை போற்றுவோம். அவரது பெருமைகளை என்றும் நினைவு கூறுவோம். இதுபோன்று பல தலைவர்களின் வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வோம். நம் நாட்டுக்காக உழைத்த தலைவர்களின் பெருமை, தியாகத்தை நினைவு கூறுவோம். இதுபோன்று பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம தகவல் களஞ்சியம் சேனலின் அனைத்து வீடியோக்களை பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சொல்லவும் தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.